ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமூலர் ஞான வேள்வியிலே இன்றைய தினம் 3ஆம் தந்திரத்திலே ஆயுள் பரீட்சை என்பது பற்றி திருமூல தேவநாயனார் சிந்திக்கின்ற சில கருத்துக்களை நாம் உடமாக சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 3வது தந்திரத்தில் யோகத்தை பற்றி பேசுகின்ற நம்முடைய திருமூல தேவநாயனார் சரியை கிரியை யோகம் என்று சொல்லப்பெறுகின்ற 3வது நிலையாக இருக்கக்கூடிய யோகம் ஆயுள் கணக்கை நீட்டிப்பதற்கு இறைவனால் தரப்பட்டிருக்கிற ஒரு பயிற்சி என்றே குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ளேயே இந்த உடம்பு இந்த பூமியிலே என்ன வினைகளை முகந்து வந்திருக்கிறதோ அந்த வினைகள் எல்லாம் நிறைவேறிய பிறகு இது இந்த உடம்பை விட்டு நீங்கி சென்று விடுகிறது. குழம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்று வள்ளுவனார் சொல்லுகிறார். இது இந்த உடம்பிற்குள்ளே இந்த உயிரானது இருந்து இந்த வினைப்பயன்களை எல்லாம் அனுபவித்து இந்த உடம்பை விட்டு நீங்கி விடுகிறது என்ற செய்தி தெரிந்த உடனேயே அது உணர்ந்த பிறகு அப்படி என்றால் இந்த வினை துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன என்று இதை சிந்திக்கிற பொழுது இறைவனால் தரப்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஞான கருவூலமாக விளங்கக்கூடிய இந்த உடம்பினை நாம் சிவத்தை உணர்வதற்கும் அடைவதற்கும் கால அவகாசம் கேட்டு நீட்டித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்ற முறையிலே தான் இந்த யோகத்தை பற்றி பேசுகிறார். அதனாலே இந்த ஆயுள் பரீட்சை என்கிற இந்த பகுதியை அவர் அமைத்திருக்கிறார். எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தேகம் எனக்கு தோன்றியது. சந்தேகம் தோணணும். சந்தேகம் தோணினா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிகிட்டு இருக்கோன்னு அர்த்தம் இல்லையா? ஆசிரியர் பாடம் நடத்திய பிறகு மாணவர்களை பார்த்து ஏதாவது ஐயம் இருக்கிறதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார்னா 2 பேர் மட்டும்தான் ஏந்திரிக்க மாட்டான். யார்? எல்லாம் தெரிஞ்சவனும் ஒன்றும் ஏந்திரிக்க மாட்டான். ஒன்றுமே தெரியாதவனும் அந்த ஞான நிலையில் நிற்பான். அப்படியே சுத்த ஞானம் இல்லையா? சுத்தம்னா என்ன தெரியுமா? தமிழில் சுத்தம்னா இன்மைன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். சுத்தம் என்று சொன்னால் இல்லாததுன்னு அர்த்தம். அதுதான் சுத்தம்னு. இப்போ கூட அதை கலவைக்கெல்லாம் பயன்படுத்துகிறான் இல்லையா? அப்போ என்ன கொடுத்தா 2000 ரூபா எல்லாம் காலியாகிடுச்சு. சுத்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நில்லுன்னு அர்த்தம். அது சுத்தம்னாலே அதனால தான் அவர் சன்மார்க்கத்துக்கு சுத்த சன்மார்க்கம்னு பேர் வச்சார் சுவாமி. இந்த சுத்த சன்மார்க்கம்னு ஏன் பேர் வச்சார் அப்படின்னா இந்த சன்மார்க்கத்தில் சொல்கிறதெல்லாம் அதில் இல்லைன்ட்டார். அதில் இந்த சன்மார்க்கத்தை பற்றி நாம் நினைந்து கொண்டு இருக்கிற பல்வேறு செய்திகள் இதில் இல்லை அப்படிங்கிறது. இது சுத்த சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, இது புதுசுன்ட்டார் வள்ளலார். சுத்தம் என்று சொன்னால் இன்மையை குறிக்கிற ஒரு சொல். நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இன்மையை குறிக்கிற சொல். எனக்கு ஒரு ஐயம், அந்த பகுதியை படிக்கிற பொழுது ஒரு ஐயம், இது இந்த பகுதி சுவாமி வைக்கணுமா
அப்படின்னுட்டு. இது எதற்காக வைத்தார்கள், ஏன் இப்படி ஒரு பகுதி? யோகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, யோகம் என்பது மனம் அடங்கிய நிலையிலே செய்யப்பெறுகிற ஒரு பயிற்சி, அவ்வளோதான். அது எல்லாருக்கும் உரிமை உடையது, யாருக்கு வேணால் அது உரிமை உண்டு. மனம் அடங்கிய நிலையிலே செய்யப்பெறுகிற ஒரு பயிற்சி. மனம் அடங்குவதற்கு ஒரு பயிற்சி வேணும். மனம் அடங்குவதற்குரிய பயிற்சி தான் இந்த காற்றை பிடித்தல், பிராணாயாமம் என்று சொல்லக்கூடியதெல்லாம். இந்த மனதை ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு இன்டைரக்ட் வே. காற்றிலே கவனம் செல்லுகிற பொழுது மனமானது அசையாத தீபம் போல நிற்கும். அது நின்ற பிறகு அதை கொண்டு இந்த பயிற்சியை செய்வது என்பது தான் விளக்குகிறார் அவர், நம்முடைய திருமூல தேவநாயனார். சரி, அப்போ இந்த உடம்புக்குள்ளே நாம் இருக்க வேண்டிய காலமானது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவன் பிறந்த உடனேயே, பிறப்பிலேயே எது தெரிகிறதோ இல்லையோ, அவன் வேலைக்கு போவானா, படிப்பானா, திருமணம் செய்து கொள்வானா, அல்லது நிலம் வாங்குவானா, வீடு வாங்குவானா, நல்லவனாக இருப்பானா, கெட்டவனாக இருப்பானா, எதுக்கும் பதில் சொல்ல முடியாது. உடனே அவனுக்கு மட்டும் பதில் சொல்லலாம். ஒரு நாள் இவன் இங்கேருந்து கிளம்பிடுவான் அப்படின்னா அதுக்கு மட்டும் ஆமான்னு சொல்லலாம். இல்லை, அது மட்டும்தான் நிச்சயம், வேறு எதுவுமே நிச்சயம் கிடையாது. வல்லான் ஒருவன் எரியினும் மாட்டான் ஒருவன் எரியினும் தப்பாமே சாரும் கல்போல்னாரு பட்டினத்தார். ரொம்ப வலிமை உடையவன் ஒரு கல்லை வேகமாக மேலே எரிஞ்சான். ரொம்ப வலிமை இல்லாத மென்மையாக இருக்கிற ஒருத்தன் அவனும் ஒரு கல்லை விட்டு எரிஞ்சான். எந்த கல் வரும், எந்த கல் வராது? ஓ, ரெண்டும் வந்துடுமா? நான் நினச்சேன் இந்த வலிமையாக இருக்கிறவன் எரிஞ்ச கல் வராதுன்னு. அது வந்துடுமா? ஓஹோ, ஐயா, எந்த கல் போட்டாலும் வரும், எவன் பிறந்தாலும் சாவான், அவ்வளோதான். அதை சொல்கிறார் பட்டினத்தார். வல்லான்னு ஒருவன் எரியினும், ரொம்ப வேகமாக எரிந்தாலும் சரி. அப்போ இறப்பு உண்டுன்னு தெரிஞ்ச உடனே ஏன் நமக்கு ஒரு எண்ணம் வரணும்னா, இறப்பு உண்டுன்னு நிலையாமையை தெரிந்து கொள்ள வேண்டும் தான். ஒரு நாள் பரீட்சை வரும்னு சொல்லுவது எதற்காக? படிக்க வேண்டிய காலத்தில் படித்து கொள்ள வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்குத்தானே. கற்க வேண்டிய காலத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காட்டுவதற்குத்தான் தேர்வு. அதுபோலத்தான் நிலையாமை என்பது பயமுறுத்துறதுக்காக இல்லை. என்ன சார் எப்போ பார்த்தாலும் மரணத்தை பற்றி தான் பேச்சா? அப்படி கிடையாது. அது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, என்ன நோக்கம் அப்படின்னு கேட்கிற பொழுது, நிலையாமையை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் எது நிலையுடையது என்று ஆராய்வார்கள். எது நிலையில்லை என்று தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் எது நிலையுடையது என்று ஆய்வார்கள், இல்லையா? உடம்பு நிலையில்லாததுன்னு நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ எது நிலையுடையது அப்படின்னு நாம் தேர்ந்தெடுக்கணும். இதை உணர்த்துவது தான் நூல்களை தவிர நாம் உணர்ந்து பயந்து விட்டுட்டு ஓடணுங்கிறது நோக்கம் அல்ல. நாம் அதை உணராமல் வேறு காரியங்களில் மூழ்கி கொண்டு இருக்கிற பொழுது இந்த உணர்வு வந்துச்சுன்னா நாம் கவனமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்கு தானே. அதனால தான் நம்முடைய அப்பர் சாமி, பாலனாய் கடிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கடிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கடிந்த நாளும் குறிக்கோடிலாது கட்டேன். நாட்கள் விரைந்து போகின்றன, காலத்தை நிறுத்தவே முடியாது. விரைந்து போகிற காலத்தில் எதற்காக இந்த உடம்பு தரப்பட்டதோ அந்த பயனை அடைந்து விட வேண்டாமா? அப்போ இந்த உடம்பினுடைய இந்த தன்மையை சொல்ல வந்தவர் நிலையாமையை உணர்த்துவதற்காக ஒருவருடைய ஆயுளை எப்படி கணிக்க முடியும்னு சொல்கிறார். ஒருவர் எத்தனை காலம் உயிர் வாழ்வார் அப்படிங்கிறத நாம் ஓரளவு கணித்துடலாம் அப்படிங்கிறார். ரொம்ப முடியாமல் இருக்கிறார் ஒருவர் அப்படின்னு சொன்னால் அவரை நாம் எத்தனை காலம் அவர் வாழ்வார் அப்படின்னு கணிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இந்த காற்று ஓடி வெளியே வருகின்ற அது உயிரினுடைய இருப்பை உணர்த்துகின்ற ஒரு
குறியீடு, அடையாளம் என்று சொல்லுகிறார். ஒரு செய்தி சொல்லுகிறார், வைத்த கை சென்னியில் நேரியதாய் தோன்றிடில் உத்தமம், மிக்கிடில் ஓராறு திங்களாம், அத்தம் மிக்கிட்டே இரட்டியதாயிடில் நித்தல் உயிர்க்கு ஒரு திங்கள் ஓசையே அப்படின்னு சொல்லுகிறார். ஒருவனுடைய வாழ்நாளை அளந்தறிய வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது அவனுடைய ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து எப்படி அவனுடைய நாள் ரொம்ப வீக்காக இருக்கிறான், ரொம்ப மோசமாக இருக்கிறான் அல்லது இதாக இருக்கிறான்னா அவனுடைய வாழ்நாளை தீர்மானிக்கிறதுக்குள்ள ஒரு உபாயத்தை சொல்லுகிறார். நம்முடைய கரத்தை எடுத்து அவனுடைய தலையிலே வைக்க வேண்டும். அப்படி கரத்தை எடுத்து தலையிலே வைக்கிற பொழுது வைத்த கை சென்னியில் நேரியதாய் தோன்றிடில், அந்த கை வெயிட்டாக இல்லாமையும் ரொம்ப லேசாக இல்லாமலையும் இயல்பாக தோன்றுமேயானால் உத்தமம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். கையை வச்ச உடனே வெயிட்டாக இருக்குன்னு சொன்னான்னா அவனுக்கு 6 மாதம்தான் டயம். கையினுடைய வெயிட்டை போல எடையை போல 2 பங்கு இருப்பதாக அவன் உணர்ந்தானேயானால் அவனுக்கு 1 மாதத்தில் இறப்பு வந்துவிடும். இதை சொல்கிறாருங்க. அதனால தான் ரொம்ப பேர் தலையில் கையை வைக்காதேன்னு சொல்கிறான் போல இருக்கு. அதுக்கும் வேறு அர்த்தம் இருக்குது. தலையில் கையை வச்சுட்டான்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் தலையில் கையை வைக்கிறான்ட்டு. அது அவருக்கு தெரியாமலேயே நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு முறை. இப்போ கூட சொல்லுவாங்க தலையில் கை வைக்கக்கூடாது, தலையில் தட்டக்கூடாது அப்படின்னு மற்றவர்களை சொல்கிறதுக்கு அடிப்படை காரணம் உண்டு. இந்த கரத்தை வைத்த கை சென்னியில் நேரியதாய் தோன்றிடில் இயல்பாக தோன்றுமானால் உத்தமம். உத்தமம்னா என்ன அர்த்தம்? நோ ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். மிக்கிடில் வெயிட்டாக இருக்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் இன்னும் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் மிக்கிடில் 6 திங்களாம், 6 மாதம் முடிவுக்கு வந்துடலாம். 6 மாதம் முடிவுக்கு வந்தால் டாக்டர் அவர் ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடணும். எதுவும் பாக்கி வைக்க செட்டில் பண்ண வேண்டியதில் செட்டில் பண்ணிட்டோம். மிக்கிடில் 6 திங்களாம், அத்தம்னா ஹஸ்தம்னா கை, அத்தம் மிக்கிட்டே இரட்டியதாயிடில் டபுளாக தெரிஞ்சதுன்னா கை வெயிட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறார் நித்தல்ங்கிறது குறை, நீத்தலை எதுகைக்காக நித்தல்னு போட்டார். நித்தல் உயிர்க்கு 1 திங்களில் ஓசையே. ஓசை என்பது சொல்லுன்னா இறப்பு என்கிற சொல் வந்துவிடும் என்று திருமூலர் சொல்கிறார். இது ஒரு பரீட்சை மாதிரி சொல்லுகிறார். ஒரு உத்தேசமான ஒரு முறையாக ஒருவனுடைய ஆயுள் காலத்தை கணிப்பதற்குரிய ஒரு வகையாக சொல்லுகிறார். இது ஒரு வகையாக சொன்னாலும் கூட பல்வேறு ஆண்டுகளை கணிப்பதற்குரிய அந்த சர ஓட்டத்தை வைத்து சொல்லக்கூடிய முறைகள் முழுவதையும் இந்த ஆயுள் பரீட்சையில் சொல்லுகிறார். அதனால இந்த ஆயுள் பரீட்சை என்பதிலே இந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எத்தனை நாள் இருக்கும் என்பதை கணித்து அறிகின்ற ஒரு பயிற்சியை, ஒரு முறையை இந்த ஆயுள் பரீட்சை என்கிற பகுதியிலே முழுவதுமாக விளக்குகிறார் திருமூலர். அவர் விளக்குவதற்கு என்ன காரணம் என்று யோசித்த உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்,
உடம்பு நமக்கு நிலையாமை உடையது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது நமக்கு தரப்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து என்பதும், இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டுவது நம்முடைய கடமை என்பதும் நாம் உணர வேண்டும் என்பது தான் நம்முடைய திருமூலர் எதிர்பார்க்கிற சமாஜம். இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் அரிது அரிது. யார் சொன்னார்? எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் அரிது அரிது. நான் அடுத்த வரி சொன்ன யார் சொன்னான்னு சொல்லிடுவீங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறியேன். யார் சொன்னா? தாய்மானவர். எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் அரிது அரிது. திருமூலர் ஒரு இடத்துல சொல்றார், பிறர்க்கரிய மானுட பிறவி அரிது அரிது. அவரும் ஒரு இடத்துல சொல்றார், அரிது அரிது மானுடரை பிறத்தல் அரிதுன்னு பாட்டியும் சொன்னார். அப்ப இந்த மானுட பிறவி அரிது என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த மானுட பிறப்பினாலே, இந்த பிறப்பினாலே, இந்த உடம்பினாலே நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை நாம் நீக்கிக் கொள்ள முடியும். எத்தனையோ உயிரினங்கள் பார்க்கிறோம், விலங்குகளை பார்க்கிறோம், அவை தம்முடைய துன்பங்களை நீக்கிக் கொள்ள வலிமையுடையன அல்ல. அந்த துன்பங்களிலேயே உடன்று உடன்று அவை படுகின்ற வேதனையை நாம் பார்க்கிற பொழுது, ஆஹா, இப்படி இந்த உயிர் இந்த வேதனையை இப்படி அனுபவிக்கிறதே, இப்படித்தான் இந்த உயிரானது இந்த உடம்பிலே இருந்து இந்த வேதனையை அனுபவித்து 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 இந்த உயிரானது படிநிலையிலே வளர்ந்து இன்று மானுட பிறவி என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு எனக்கு வந்திருக்கிறது. அப்போ நான் இந்த உடம்பை எத்தனை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண்ணர். அடுத்ததாக சொல்லுகிற பொழுது சொல்றார், மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண். ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனை ஓசை உணர்ந்தவர் உணர்வதுவாமே. ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் சுவாமி. இறைவனை முதலிலே உணர்வது எந்த விதமாக உணர்கிறோம் என்று சொன்னால், அவனை ஓசையால் தான் உணர்கிறோம். ஓசையால் உணர்கிறோம். உணர்வே ஓசையால் தான் வருகிறது. குழந்தை தாயை முதலிலே புரிந்து கொள்வது ஓசையில தான், குரல் தான். முக்கியமாக சொல்லுகிறேன்னா இன்னொரு கருத்து நான் முன்னே சொல்லியிருக்கேன்னா தெரில. குழந்தை தாயினுடைய கருவிலே உருவாகிற பொழுது உருவாகிற முதல் உறுப்பு காது தான். இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன் டாக்டர் அம்மாட்ட. ஆமாண்டாங்க. ஒரு ஜைனகாலஜிஸ்ட் கேட்டேன். ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டாங்க. செவிதான் முதல்ல உற்பத்தி ஆகிற உறுப்பு, அதுதான். அதனால தான் தோடுடைய செவியன்னாரு, செவியை சிறப்பித்தார். தோடுடைய செவியன் என்று சொன்னால் என்ன? நாம் எதை சரி நம்ம கேட்குறோம்ல, சாமி காது இருக்கா, நமக்கு சொல்கிறதெல்லாம் கேட்குமான்னு. அது சொல்கிறார் தோடுடைய செவியன். தோடுன்னா தொடுதலை உடையன்னு அர்த்தம். நாம் நினைக்கிற இந்த தோடு, அது ஒரு பக்கம் ஒரு அர்த்தம் இருக்கட்டும். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா, படுவது பாடு, விடுவது வீடு, கெடுவது கேடு, அதுபோல தொடுவது தோடு. நாம் சொல்லுகிற பாடல்களை தொடப்படுகின்ற, சென்று தொடுகின்ற செவியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம சொன்னால் காது இருக்கா இல்லையோ, கேட்பானோ இல்லையோ, சந்தேகமானா. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி அச்சனை எமக்கு பாட்டே ஆகும், ஆதலால் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் பாயார். கேட்டு வாங்கியிருக்கான பாட்டை கேட்டு தானே வாங்கியிருக்கிறான், கேட்பான். அப்போ இந்த செவிதான் ரொம்ப சிறந்த உறுப்பு, இருக்கிற உறுப்புகளே சிறந்த உறுப்பு. அதனால தான்
செல்வம் செல்வம்னு சொன்னால் எதையோ செல்வம் நினைக்கிறேடா, உண்மையான செல்வம் எது தெரியுமான்னு வள்ளுவர் சொன்னார். எது தெரியுமா? செல்வத்துள் செவிச்செல்வம். அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலையினர். அப்போ அது இல்லைன்னா அது தலை இல்லைன்ட்டார். இந்த தலைங்கிற பெருமையே எதுக்கு அதுக்குன்னா, அந்த செவி அங்கே இருக்கிறதுனால தான் அது தலைன்னா முதன்மைன்னு அர்த்தம். அது இல்லைன்னா அந்த தலைக்கே பெருமை கிடையாது. இருக்கிற செல்வங்கள்லேயே அதுதான் பெரிய செல்வம்னார். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எப்போ அது செல்வம் ஆகிறது என்று சொன்னால், அந்த செல்வத்தை பயன்படுத்தி உரிய பயனை அனுபவிக்கின்றவனுக்கு அது செல்வமாக இருக்கிறது. காது வச்சிருந்து எதையுமே கேட்காம இருந்து என்ன பயன்? நல்ல செய்திகளை கேட்கும். அதனால தான் பாருங்கள், 2 பக்கம் வச்சார், 2 காதை வச்சார், இப்படி ஓப்பனாக விட்டார். கதவு இதுவெல்லாம் ஒன்றும் போடலை. அவர் கண்ணுக்கெல்லாம் போட்டார் கதவு, இதுக்கு கதவு போட்டார், எல்லாத்துக்கும் கதவு போட்டார். இது கதவு போட்டார ஓப்பனாக விட்டார். போட்டால் இந்த பையன் பூட்டி லாக்கே போட்டுருவான். அதனால் திறந்தே விட்டார். தப்பி தவறியாவது நல்லது வந்து விழுவிட்டுமே, இதை திறந்து வச்சுருப்பான். எங்கேயாவது யாராவது நல்லது பேசுறதுக்கா நமச்சிவாயம் அப்படின்னு வந்து காதில் விழுந்துடும். கேட்ட புண்ணியம் கிடைச்சிரும். செவிகால் கேள்வின்களோன்னாரு. அப்போ இந்த ஓசை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, இந்த ஓசை தான் நாம் இறைவனை உணர்வதற்கும் உரிய வாயிலாக இருக்கிறது. முதல்ல அவனை அப்படித்தான் உணர்றோங்கிறார். ஒரு குழந்தை தன்னுடைய தாயை முதலிலே ஓசையிலும் அதற்கு பிறகு அது வடிவத்திலும் தான் அப்புறமா தான் அது உணர்கிறது. அதனால தான் அப்பர் சொன்னார், ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. ஓசை ஒலி என்று சொல்லக்கூடிய இந்த ஓசை மயமாக இருக்கிற சிவனுக்கும் அந்த நாதத்திற்கும், அதனால தான் அவன் நாதன் என்று பெயர் அவனுக்கு. நாதத்தின் தலைவன், அதனால நாதன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நாதன், அப்புறம் இமை பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ். நாதமயமாக இருக்கிற இறைவனை இந்த உயிரானது முதலிலே ஓசையிலே தான் சென்று அதை உணர்கிறது. எத்துணை நீங்கள் வடிவத்தில் பார்த்தாலும் கூட வடிவத்தை தாண்டி நிற்பது ஓசை தான். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை யாவது நமச்சிவாயமே. சொல்ற்றுனை வேதியன் சோதிவானவன். சொல் துணை, சொல்லை துணையாக கொண்டு வேதித்தல் செய்கின்றவன் அப்படின்னார். சொற்றுனை வேதியன் சொல் துணை. சொற்களினாலே இறைவனை பூசித்தல், மலர் கொண்டு பூசித்தல் போல சொற்களினாலே பூசித்தல். அந்த சொற்களினாலே நாதத்தினாலே அவனை பூசிக்கிற பொழுது சிவத்திற்கும் அவனுக்கும் வேறுபாடு இல்லை அப்படிங்கிற நிலையில தான் உணர்வார்கள்னாரு. ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண். நமச்சிவாயம்னு சொன்ன உடனேயே ஒரு ஆனந்தம். நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சொன்ன உடனே ஆனந்தம். அந்த அந்த நாம மந்திரம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. நமச்சிவாயம்னு சொன்ன உடனே சில பேருக்கு நடராஜர் திருவுருவம் கண்ணுக்கு வந்துடும். ஊன்றிய திருவடி நகாரம், வயிறு மகாரம், 2 தோள்கள் சிகாரம், முகம்
வகாரம், சிரசின் முன்பகுதி யகாரம், நமசிவய. அஞ்செழுத்தினுடைய வடிவம் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். அசபை சொல்லுகிற பொழுது அதெல்லாம் விளக்கி சொன்னேன். அஞ்செழுத்தினுடைய ஒலியினுடைய வரி வடிவம் தான் நடராஜர். நடராஜர் என்று சொல்லக்கூடிய திருக்கூத்து செய்கின்ற அந்த கூத்து இருக்கிறது. சென்ற முறை கூட அந்த கூத்தை பற்றி பல்வேறு செய்திகள் சொன்னேன். இந்த அஞ்செழுத்தினுடைய விரிவு தான் அது, அந்த வடிவம். அந்த அஞ்செழுத்தின் வடிவமாக விளங்குகின்ற சிவத்தை ஓசையும் சிவனும் ஒக்கும் உணர்வின் கண், உணர்வு மயமாக இருக்கிற பொழுது அந்த ஓசையை நாம் கை கொண்டு ஈசனை உணர்தல் வேண்டும். அதுதான் துவக்க நிலையினர். அம்பாள் பூஜை செய்கின்றாள் காஞ்சிபுரத்தில். சுவாமியை விரும்பி கேட்குற, சுவாமி உங்கள்கிட்ட நான் எனக்கு ஒரு வரம் இருக்குது, நீங்கள் அருள் செய்ய வேண்டும். அம்மா வரம்னு கேட்காதே, ரொம்ப டேஞ்சரு. வரம் வாங்கின எவனும் உருப்பிட்டதே கிடையாது. உன் விருப்பம்னு சொல்லு, நிறைவேற்றி தரேன். அம்பாள் ஆகமங்களுடைய தெளிவையெல்லாம் கேட்டாளாம் சுவாமிகிட்ட. முதல்ல சிவாகமங்களுடைய தெளிவை சுவாமி அம்பாளுக்குத்தான் சொன்னாராம். அதுதான் ஆற்றல். எத்தனை காலம்னு கணக்கு கிடையாது, அத்தனை காலம் சொன்னாலாம். சுவாமி சொன்னாரா தேவிக்கு. தேவி கேட்டிருக்கா எல்லாத்தையும், முழுமையாக கேட்டவர் தேவி தான். 28 ஆகமங்கள், காமிகம் முதல் வாதிடம் வரை அத்தனை ஆகமங்களையும் சுவாமி அற்புதமாக சொல்கிறார். அம்பாள் கேட்குறா முழுக்க. எல்லாத்தையும் கேட்டு முடித்ததுக்கப்புறம் சுவாமிக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம். தன்னால் கேட்டியே, என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டார். இதுதான் ரொம்ப குரூஷியல் பார்ட்டு. சொல்லிக்கிட்டே இருந்தால் கேட்டுகிட்டே இருக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கும்போது தான் வாத்தியாருக்கும் பையனுக்கும் லடாயே வருது. சார் நீங்கள் பாட்டுக்கு நடத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க சார், என்னடா புரிஞ்சுதுன்னு நீங்கள் கேள்வி கேட்குற சமாச்சாரத்தில் தான் கான்ஃப்ளிக்டே வருது இல்லையா? வாத்தியார் பாட்டு நடத்தணும், பையன் பாட்டுக்கு கேட்கணும்னா எங்கேயுமே தகராறே கிடையாது. ஏண்டா நான் இப்போ நடத்துறதுனால அதில் எல்லாம் இப்போ ஒரு டெஸ்ட்டு வைக்க போகிறேன்னா தொலைஞ்சுது அத்தோட கதை கந்தல். சாமி இத்தனை நாள் சொன்னமே, இன்னைக்கு கேட்போமே அப்படிங்கிறதுக்காக இத்தனை நாள் நான் உனக்கு 28 ஆகமங்களையும் சொன்னேனே தேவி, உனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டேன். அம்பாள் சொன்னால், சுவாமி நான் ஒரு வரியில் சொல்லட்டுமாண்டா. எப்படி ஒரே வரியில் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். நான் இத்தனை காலம் சொன்னேன், நீ ஒரு வரியில் சொல்லுவியா? நீங்களாம் வளவளான்னு பேசுவீங்க, நாங்களாம் சுருக்கமாக சொல்லிடுவோம். நீங்கள் தான் சொல்லிடுறீங்களே பெண் புத்தி. என்ன புத்தியா? பின்னுன்னா ஊக்குன்னு அர்த்தம். பின்னுன்னா ஊசி. பின் புத்தினா கூர்மையான புத்தின்னு அர்த்தம் அவங்களுக்கு. நம்மால் பழமொழியை மாற்றி எழுதியிருக்கான். தேவி சொன்ன ஒரு வரியில் சொல்லட்டுமா சொல்லுன்னு அவ சொன்ன. சுவாமி நீங்கள் 28 ஆகமங்களையும் அற்புதமாக சொல்ல, இந்த உலகத்தில் யாருக்காவது இந்த பாக்கியம் கிடைக்குமா? சிவபெருமானே சொல்ல கேட்குறது யாருக்கு கிடையாது, எனக்கு கிடைச்சிது. இத்தனையிலையும் நான் திரண்டதாக அறிகிற ஒரே ஒரு செய்தி என்னன்னா, சொல்லுது சிவபூஜைக்கு விஞ்சியது எதுவும் இல்லை, அவ்வளோதான். 28 ஆகமங்களுடைய சாரம் அதுதான். எப்படி இருக்கு? அற்புதம்னாரு சாமி. அப்படி சொன்னால் பார்த்தா அது என்ன அம்பாள் வேற என்ன செய்யணுன்னார். நீங்கள் பேஷன் பாராட்டினீங்களா இல்லையா? பாராட்டுக்கு ஏதாவது பரிசு தர வேணாமா? என்ன பரிசு வேணும்னு சொல்லு அப்படின்னு. சிவபூஜைக்கு விஞ்சியது எதுவும் இல்லை, சிவபூஜையே சிறந்ததுன்னு சொன்னதுக்கப்புறம் சுவாமி அந்த சிவபூஜையை நானும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும்னா. அப்படி கேட்டுக்கிட்டு வந்து செஞ்சது தான் அந்த சிவபூஜை. தேவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உயர்ந்தவராக இருக்கட்டும், தாழ்ந்தவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சிவபூஜை செய்யாதவரே கிடையாது, எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தாலும் சரி. சாமி சொன்னார், சரிம்மா சிவபூஜை செய்யணும்னா உகந்த இடம் பூமி தான்மான்னார்.
அதுவும் பூமியிலையும் தெற்க தான் மாறினார். அந்த தெற்கையும் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் இருக்குமா, கம்பா நதி பாய்கின்ற இடம், காஞ்சி மாநகரம். அங்கே தாமா பூஜை செய்யுது. இப்போ இருக்கிற மாதிரி காஞ்சிபுரம் டவுன் கிடையாது, அப்போ ஊரே கிடையாது. கம்பா நதி பாய்ஞ்சு கொண்டு இருந்த ஒரு புண்ணியத்தலம். அந்த இடத்துலம்மா ஒரு பெரிய வனம் இருக்கிறது, நிறைய மரங்கள் இருக்குது. அது ஒரு மாமரத்தை கீழே சாமி நான் பார்த்துக்கிறேன் எல்லாம், நீங்கள் எனக்கு உத்தரவு மட்டும் கொடுங்க போதும். சரிம்மா போயிட்டு வா. ஆனால் சிவபூஜைக்கு உரிய இடம் பூலோகம் தான், பூமியில தான் செய்ய முடியும். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணனும் அது கண்டு அருள் செய்யா நிற்கும். வேற எந்த இடத்துலையும் சிவபூஜை இங்கே தான் செய்யும். எதுக்கும் கொஞ்சம் தோழிகள் அழைச்சின்னு போமா. எல்லாரோடையும் வந்தா தேவி. கம்பா நதி இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. சாமி இங்கே தானே இருக்கிறேன்னு சொன்னார். ஆமாம், பெரிய வனம், கம்பை நதி பாய்கின்ற இடத்துல பெரிய வனம். அந்த வனத்தில் தேவி அம்பாள் சுவாமியை தேடுறா. இங்கே தான் இருக்கிறேன்னாரு, மாமரத்தடியில் இருக்கிறேன்னாருடி. தேடினா மாமரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது, அரச மரம் இருக்குது, வன்னி மரம், எல்லா மரமும் இருக்குது. தேடினா சாமியை காணும். ஒரு தோழி கேட்டா, அம்மா சரியாக கேட்டிங்களாம்மா, மாமரம்னாரா இல்லை தென்னை மரம்னு சொன்னாரா? மரம் சரியாக கேட்டிங்களான்னு. இல்லடி மாமரம் தாண்டி சொன்னார் அப்படின்னுட்டு தேடிக்கிட்டே இருந்தா தேவி. டக்குன்னு உதிச்சுது அம்பாளுக்கு ஒரு எண்ணம். ஆஹா, என்னம்மா ஞாபகம் வந்துருச்சான்னு. முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு எனக்கு. என்னன்னு, இந்த ஆள் தேடினா கிடைக்க மாட்டான்டி. ஏற்கனவே 2 பேர் தேடி 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 களைச்சு போயிருக்கிறா. நானும் தேடுனா என்னைக்கு தேடி இவனை கண்டுபிடிக்கிறது? இவனை தேடுனா பார்க்க முடியாதுடி. அப்புறம் எதுக்குமா இப்படி சொன்னார் நம்மள? இல்லை அதில் வேற விஷயம் இருக்குடி அப்படின்னார். இவனை தேடிலாம் போக முடியாது. பின்ன என்ன பண்ணணும்? இவனை தேடி வர வைக்கணும். அப்படிதான் பண்ண முடியும். திருமாலும் நான்முகனும் காண்பேன் என்று மேலே ஒருத்தரும் கீழே ஒருத்தரும் போனாங்க. டெபாசிட்டே போயிடுச்சு. அவ்வளோ பெரிய தோல்வி. அம்மா இப்போ என்ன செய்யறதுன்னு, ஒன்றும் கவலைப்படாதீங்க இருங்கடின்னார். எந்த இடத்துல இந்த நினைப்பு வந்ததோ அந்த இடத்துல உட்கார்ந்தாது தேவி. நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தர திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்தேயாக. அதெல்லாம் கவனமாக கேட்கணும். அம்பாள் சொன்னாலாம் 5 எழுத்து. நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தர திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்தேயாக. ஆளுடை அம்மை செம்மலர் கை குவித்தருளி தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தரிப்பரோ அவள் தனி பெரும் கணவர். என்ன பண்ணாலாம்? ஒரு தவம் பண்ணாலாம். என்ன தவம்னாரு? தஞ்சமாகிய அருந்தவம். தஞ்சமாகிய அருந்தவம்னார். இப்போ நாம் கூட செய்ய வேண்டிய தவம் என்னன்னு கேட்டால், தஞ்சமாகிய தவம் செய்தல் வேண்டும். அது தஞ்சமாகிய தவம்னார். தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தரிப்பரே தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர். இந்த தஞ்சமாகிய தவம் என்னன்னா எல்லாரும் பண்ணணும். இந்த தஞ்சமாகிய தவம் அது அம்பாள் செய்து காட்டினாள். தஞ்சமாகிய அருந்தவம், அருந்தவம் தஞ்சமாகிய என்னன்னாரு? அதில் நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி மனம் நிரந்தர திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்தேயாக. ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. உறங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 21 தடவை நம்முடைய நாவுனால சொல்லுவது நம்ம காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி, மானதமாக இல்லாமல் மந்தமாக சொல்லுதல், நம்ம காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஒரு 21 தடவை பெரிய மாற்றம் வரும். தினமும் சொல்லிட்டு வந்தோம்னா ஒவ்வொரு நாளும் சொல்லணும். தேவி சொன்னாலாம் இந்த மந்திரத்தை. அப்புறம் என்ன இருக்கு? மனம் ஈசனை காண்பதே விரும்பி, சிவபெருமானை பார்க்கணும், சிவபெருமானை பார்க்கணும், எம்பெருமானை பார்க்கணும், இறைவனை பார்க்கணும், ஈசனை பார்க்கணும். எங்கள் வீட்டுக்காரரை பார்க்கணும், எங்கள் வீட்டுக்காரர் பார்க்கணும் இல்லை, ஈசனை பார்க்கணும். ஈசனை அவன் முழுமுதற் பொருள். அது யாராக இருந்தாலும் சரி, நான் தேடுவேன், நான் பார்ப்பேன்னு சொன்னால் என் அம்பாளி கூட அகப்பட மாட்டான். நான் தேடுவேன், நான் தேடி அவரை அடைவேன் என்றால் அப்படிப்பட்ட கருணைக்கும் அன்புக்கும் அடிபணிந்து கீழே வந்து நிற்பான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேனார். அன்பினாலே மிகச் சுலபமாக வெல்லப்படக்கூடியவன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாக் அவுட் பண்ணிடலாம், ரொம்ப சுலபம். அன்பை காட்டினீங்கன்னா சுற்றி சுற்றி வருவான். புறம் புறம் தெரிந்த செல்வமே என்ன பாருங்க, இவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் வந்தாராம் சிவபெருமான். யார்? மணிவாசகர் சொல்கிறார், நான் பொய்யா சொல்லுவேன்? புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமான். பிடிக்கிற வரைக்கும் மணிவாசகரை பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் தேடி தேடி வர வேண்டியது, எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் தேடி தேடி வர வேண்டியது, போகிற இடம்லாம் தேடி தேடிட்டு போக வேண்டியது. இந்த கதி ஆயிடுச்சுன்னாரு மணிவாசகர். உங்களுக்கு சட்டுன்னு புரியட்டுமேனு சொன்னேன். நான் பாட்டுக்கு சும்மா முதலமைச்சராக இருந்தேன், என் வேலையை பார்த்துக்கிட்டு என் டியூட்டியை பார்த்துக்கிட்டு ஏதோ கோயிலுக்கு போவேன், திருநீர் கொடுத்தா பூசிக்குவேன், நமச்சிவாயம் சொல்லுவேன், பாடுவேன், ஏதோ சொல்லி நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஸ்பெஷலாக பிடிச்சி கூப்பிட்டு அருள் செய்வேன்னு சொல்லி, திருப்புரந்திரவான்னு சொல்லி உபதேசம்லாம் பண்ணி அறுவகை தீட்சையும் பண்ணி, நீ இல்லாமல் ஒன்றும் கிடையாது, நீ வா, நீ தான் எனக்கு சிறந்த அடியார் அப்படிலாம் சொல்லி ஆட்கொண்ட பிறகு டக்குன்னு கிளம்பிட்டார், போயிட்டார். இப்போ நான் ஊராக தேடிட்டு இருக்கிறேன். இங்கே அம்பாள் சொல்லுகிறாள், நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி. விருப்பம் அது மேலே விழுந்துருச்சுன்னா போதுங்க, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க உலகத்தில். நீங்கள் எதை பாட்டுக்கு எதை வேணால் செய்யுங்க. உங்களுக்கு உங்கள் தொழிலை செய்யுங்க, உங்கள் வியாபாரத்தை செய்யுங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்கள் ஆக்குபேஷன், உங்களுடைய அன்றாட கடமைகள் எதை வேணால் செய்யுங்க. நீங்கள் விருப்பம் மட்டும் சாய் மேலே வைங்களேன். நீங்கள் செய்கிறது எது வேணால் செய்யுங்க, கடமைக்காக செய்யுங்க, நல்ல ஊக்கத்தோடு செய்யுங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மனசில் மட்டும் அவருக்கு நிறைய அவர் மேலே விருப்பத்தை வச்சா போதும். அது ஒன்று தான் அவர் கேட்குறார். அதைத்தான் அதை முதல்ல சொல்லுகிறார். நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தர திரு வாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்து ஆக, அஞ்செழுத்து, அந்த அஞ்செழுத்தாக. அதுக்கப்புறம் அது மனம், இது மொழி. அடுத்தது 2 கரங்களையும் சிரசின் மேலே குவித்தால் அது மெய். மனம், மொழி, மெய் 3ஐயும் முழுவதுமாக சிவத்திடம் ஒப்படைப்பதற்கு பெயர் தஞ்சமாகிய சரண் அல்லது தஞ்சமாகிய தவம். தஞ்சமாகிய தவம், அந்த தஞ்சம் கம்ப்ளீட் சரண்டர், 100% சரண்டர். இந்த தஞ்சம் என்று சொல்லுவது, தஞ்சமடைந்திருத்தல் என்று சொல்லுவது அடைக்கலம். அடைக்கலப்பத்து கூட பாடியிருக்கார் நம்ம சுவாமி. அடைக்கலம், இந்த அடைக்கலங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அடைக்கலம் என்பது தன்னை முழுமையாக ஒப்படைத்தல். அடைக்கல பொருளாக
படைக்கலமாக உன் நாமத்தை எடுத்தஞ்சும் சொல்றார் இல்லையா நம்ம சுவாமிகள். அந்த படைக்கலமாக கொண்டு என்னை அடைக்கலமாக தந்தேன். இந்த அடைக்கலம் புகுவது அதுதான் தஞ்சம். அது தஞ்சமாகிய சரணம் அல்லது தஞ்சமாகிய தவம். அது என்னன்னு கேட்டால், நீங்கள் மனத்தையும் கொடுத்துடணும், மொழியை கொடுத்துடணும், அப்புறம் சேலையும் கொடுத்தோணும். இந்த மூணையும் கொடுத்தாலாம் தாய். நல்லா அற்புதமாக சொன்னார் பாருங்க. தஞ்சமாகி அருந்தவம் புரிய, இந்த தஞ்சத்தை புரிஞ்சவனே தரிப்பரே அவழ்தம் தனிப்பெரும் கணவர்னாரு. இவ்வளோ செஞ்ச உடனே அந்த ஆளால் பொறுத்துக்க முடியுமான்னு கேட்டார். என்னன்னாரு, அவர் இறங்கி முடியாந்தார். இப்போ அதுதான் முக்கியம். இவங்க தேடுனாங்க, கிடைக்கல. இவங்க உட்கார்ந்து மூணையும் ஒப்படைச்சு அன்பு மயமானார்கள். இப்போ என்ன ஆச்சுன்னாரு, ரொம்ப அற்புதம். அதுக்கு முன்னால் இல்லாத அப்போ தான் அங்கே ஒரு மாமரம் வந்து தான், அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் வந்து தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் அம்பாள்கிட்ட சொல்லும்போது மரமும் கிடையாது, சிவலிங்கமும் கிடையாது. இப்போ எவ்வளோ பெரிய டூப்ளிகேட் ஆள் இந்த ஆள். அப்போ இவர் சொன்னார், ஒரு மாமரத்தின் கீழே ஒரு 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 சிவலிங்கம் இருக்கும், அதை நீன்னு சொன்னார். அதுக்குள்ளே இந்த அம்மா கட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல வந்தாரோ தெரியல. பெண்கள் எப்போவுமே நம்ம பாதி சொன்னோம்னா அதே மீதி கட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படித்தான் எப்போ பார்த்தாலும் வளவலான்னு எதையாவது சொல்லிட்டு இருப்பீங்க, எங்களுக்கு தெரியும் நிறுத்துங்க அப்படின்ட்டுருவாங்க. அதுபோல் நிறுத்தி விட்டாங்க. இப்போ தான் விஷயம் தெரியுது. அன்புமயமாக இவர் சொன்னார், எங்கே நினைக்கிறோமோ அங்கே வருவார், அவ்வளோதான். இது தனியாக ஒரு இடம் கிடையாது. தனியாக ஒரு இடத்துல மாமரம் இருக்குது, அங்கே கீழே சிவலிங்கம்லாம் கிடையாது. இவங்க எங்கே இந்த ஞானம் பிறந்து அந்த இடத்துல தவம் புரிகிறாங்களோ அந்த இடத்துல வரும். அது அதைத்தான் சொல்ல வந்தார். ஒரு மாமரம், அங்கே சிவலிங்கம், அந்த இடத்துல நீ தவம் புரிஞ்சா அதை பார்ப்பேன்னு சொல்ல வந்தார். இந்த தவம் தான் இது. அப்போ இந்த சாமி டூப்ளிகேட் இல்லை, நாம தான் நம்முடைய எண்ணங்களில் மாறுபாடாக இருக்கும். அவர் தெளிவாக தான் இருக்கிறார். தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தரிப்பரே அவழ்தம் தனிப்பெரும் கணவர், வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார். வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார். அப்போ ஏற்கனவே இல்லைன்னு அர்த்தம். வந்து தோன்றினார் உமை காண. அதுக்கப்புறம் தான் சிவபூஜை பண்ணாங்க. இது உலகத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. என்ன தெரிவிக்கிறார் என்று சொன்னால், சிவபூஜை செய்வதற்கு முன்பாக சிவத்தியானம் செய்தல் வேண்டும். இப்போ இசை வல்லுநர்கள் இசையை ஆரம்பிக்கிறது அப்படிம்பாங்க. அது என்னவா? வாமப்பு. சா பா அப்படிம்பாங்க. சாப்பா பாடிட்டு பாடுங்க. என்னது வாமப்பு? இதுக்கெல்லாம் வாமப்பு உண்டு. பூஜைக்கு மட்டும் நேராக போய் டொங்குடு உட்கார்ந்தா மனசு உட்காருமாங்க. அதுக்கும் ஒரு வாமப்பு வேணும். அதுதான் இந்த தியானம். இந்த தியானம் வேண்டும் என்று உலகிற்கு காட்டுவதற்கு, சிவபூசை எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டுவதற்காக அம்பாளையே கீழே அனுப்பி இந்த சிவபூஜையை செய்து காட்டினான் சிவபெருமான் என்பது தான் நிச்சயமான உண்மை. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யணும்னு எதிர்பார்த்தா நான் என்ன செய்யணும்? நான் என்ன சொல்கிறேன்னு அதை செஞ்சு காட்டினா தானே நீங்கள் அதை நம்புவீங்க. அப்போ தானே அது சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பாக இருக்கும். அந்த அம்பாள் 5 எழுத்து சொன்னான்றது 5 எழுத்தின் வடிவமாக நாம் திருமுறைகள் முழுவதையும் படிக்கிறோம், பாடல்கள் பாடுகிறோம், பல்வேறு தேவாரத்தை பாடுறோம், திருவாசகம் பாடுறோம், எல்லாத்தையும் பாடுறோம். அந்த பாடல்களை எல்லாம் பாடி அந்த ஒலிகளுடைய ஒரு அப்ரிவியேட்டட் ஃபார்ம் அல்லது அதனுடைய சுருக்கமான நிலையாக 5 எழுத்தை எண்ணுகிறோம். அந்த 5 எழுத்தை ஓதி முடித்து நீங்கள் அந்த 21 முறை சொன்னேன் இல்லையா, அதனுடைய ரகசியம் என்னன்னு சொல்கிறேன். 21 முறை சொல்லி முடித்து நீங்கள் உறங்கின பிறகு இந்த 5 எழுத்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வரும்போது அம்ச மந்திரமாக போய் வரும், பிரணவம் ஆயிரும். இந்த திருமுறைகளினுடைய சாராம்சம் 5 எழுத்து. 5 எழுத்தினுடைய சாராம்சம் ஓம். அந்த ஓம் தான் அம் சம் அம் சம் அம் சம். இதுதான் ஹம்சம், ஹம்ச மந்திரம். இதுதான் பிரணவத்தினுடைய இது. இதை உணர்கின்ற உணர்வு தான் சோகம். இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். அசபா மந்திரம் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கிறேன். இங்கே
ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும். நம்ம துவங்கமே இது வந்து 3வது. அசவா மந்திரம் சொல்லலையா? ஒரு 4வது தந்திரம் இல்லை இது. இப்போ நம்ம 3 தான் பார்க்குறோம். மன்னிக்கிறோம் இல்லை, 4வது தந்திரத்தில் தான். நான் இன்னொரு இடத்துலையே சொல்லிகிட்டு இருக்கிறேன் திருமந்திரம். ஆமாம், அங்கே சொன்ன ஞாபகத்திலேயே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மன்னிக்கிறோம். இங்கேயும் சொல்லியிருக்கேனே, இங்கேயும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அசவா மந்திரம் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஆனால் அசவா மந்திரம்னே ஒரு தனி சாப்டர் போட்டு 4வது தந்திரத்தை சொல்கிறேன். அது அங்கே சொல்லியிருக்கேன். அங்கே 4 முடிஞ்சிருச்சு, 5 போகிறேன். அந்த ஞாபகத்தில் சொல்லிட்டேன். அசபா மந்திரங்கிறது அதுதான். இந்த அசபா மந்திரம் தான் அங்கே திருவாரூரில் வர ஆடுறது. அப்படி அம் சம் அந்த ஊஞ்சலில் வச்சு திருவாரூர் தியாகேச பெருமானை அப்படி முன்னுமா ஆட்டுவாங்க. அதுதான் இந்த மார்பு மேலேயும் கீழையும் போயிட்டு வருது. எல்லாம் நம்ம தத்துவங்கள், நம்ம கோயில் சமாச்சாரங்கள், நம்முடைய ஐதீகங்கள், இது எல்லாமே சயின்டிஃபிக்கு, எல்லாம் ப்ரூவன் தியரி. அது எல்லாம் ஒன்று கூட சூப்பர்ஸ்டிஷன் என்று சொல்லக்கூடிய மூட நம்பிக்கை என்பது ஒன்றுமே இல்லாத ஒரு சமயம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய சைவ சமயம் மட்டும்தான். அதில் ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்குது. நீங்கள் எதை வேணால் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு என்ன பொருள்னு. சயின்டிஃபிக்காக, ப்ராக்டிக்கலாக, ரியாலிஸ்டிக்காக அதில் பொருள் இருக்குது. அது ஒன்றும் அப்படியே கண்ணை மூடிட்டு செய்கிற வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. தெரிஞ்சே செய்யலாம். அம்சமந்திரத்தை உரிய முறையில் சொன்னால் மூச்சு காட்டு ஒழுங்காக போயிட்டு வரும். யார் ஒருவர் அம்ச மந்திரமும் நமச்சிவாய மந்திரத்தை உரிய முறையில் சொல்லி கொண்டு வருகிறார்களோ நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த அம்ச மந்திரம் என்று சொல்லக்கூடிய அது பிரணவ மந்திரத்தினுடைய குறியீடு. பிரணவ மந்திரத்தினுடைய குறியீடாக அதை கருதி நமசிவாய மந்திரத்தை செவித்து அதை சொல்லுகிறவர்களுக்கு கபம் கட்டாது, மூச்சடைப்பு வராது, சளி பிடிக்காது. இதை காரணம் சொல்லி லீவும் போட முடியாது. ஆமாம், அந்த அளவுக்கு அதில் ஒரு அந்த மந்திரத்தில் இருக்க எஃபெக்ட். ஆக ஓசைமயமாக இறைவன் இருக்கிறான். இறைவனும் ஓசையும் வேறு வேறு இல்லை என்கிற அளவுக்கு இருக்கிறான். ஆனாலும் கூட சாமி சொல்கிறாங்க திருமூலர், ஓசையிலேயே நிற்கக்கூடாது, தாண்டிடணும் அப்படின்னு சொல்லுது. ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். இது என்ன ஆகும்? இந்த ஓசை தான் அந்த நிறைவு. அந்த ஓசையில் அப்படி எண்டில் இருக்கிற பொழுது அந்த நாதத்தில் அப்படி இருந்து சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்லிப்பாகி அப்படி உள்ளே போயிடுவோம். அப்படியே ஸ்லிப்பாகி உள்ளே போயிடும். உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒன்று, இது அதுன்னு நினச்சிடாதீங்க. உதாரணத்துக்காக பேசிக்கிட்டே இருப்பார், நல்லா தான் பேசுவார், தெளிவாக பேசிக்கிட்டே இருப்பார், டக்குன்னு விழுந்துடுவார். பார்த்துருக்கீங்களா? நல்லா தெளிவாக தான் தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கவர் சொல்கிறேன். கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சாதாரணமாகவே அது நமக்கு தெரியும். நான் கேட்குறவங்க சொல்ல, பேசுகிறவரே பேசிகிட்டு இருக்கிறவரே நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போதே அப்படியே ஸ்லிப்பாகும். அதுதான் இந்த ஓசையிலிருந்து விடுபடுகிறது. ஆக ஈசனை முழுமையாக உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஓசையையும் விட்டுறணும்னார். இதுதான் இறத்தல்னார். ஓசை இறந்தவர், ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். அதான் தியானம். தியானத்தில் சொல்லுக்கு வேலை இல்லை. இந்த சொல்லு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால், சொல்லு பாவனையில், அதுக்கு பேர் அனுபவம்னு பேர். இந்த பாவனைக்கு அனுபவம்னு பேர். ஏன்னா போகத்துக்கு முன்னால் வருது அது. இந்த போகத்துக்கு முன்னால் வருகிற இந்த அனுபவம் என்று சொல்லக்கூடியது பாவனை என்று சொல்லுவது நாம் நினைக்கிறது போல பாவனை கற்பனை இல்லை. கற்பனை வேறு, பாவனை வேறு. கற்பனை என்பது இல்லாததை எண்ணுதல், பாவனை என்பது இருக்கிற பொருளை அங்கே இருப்பதாக எண்ணுதல். அதுதான் முக்கியம். பாவனை வேறு, கற்பனை வேறு. அவன் என்ன சொல்கிறான்? கற்பனைங்கிறான். நாம் சொல்கிறோம் அது பாவனைங்கிறோம். ஒரு சிலை இருக்கிறது, அந்த சிலைக்குள்ளே ஈசன் இருக்கிறான் என்று சொல்லுவது கற்பனை என்று சொல்லுகிறான் அவன். நாம் என்ன சொல்லுகிறோம்? பாவனை என்று சொல்லுகிறோம். தந்தையார் படத்தை வச்சு பூஜிக்கிறான்.
என்னப்பா இது படம் தானேன்னு கேட்டால் இல்லை அது அப்பா மாதிரி நான் பாவிக்கிறேங்கிறான். அதே போல தானே நான் அவரை பார்த்துருக்கேனே சார். அதே மாதிரி பெரியவங்க பார்த்துருக்குறாங்களே, தோடுடைய செவியன் விடையேறுன்னு அடையாளம் எல்லாம் சொல்லியிருக்காரு, பார்த்தவர் இருக்கிறாரு. நான் பார்க்கல உண்மைதான், ஆனால் பார்த்தவர் இருக்காருல்ல. கொள்ளு தாத்தாவை இவன் பார்த்துருக்கானா? இல்லை, முறையாக வச்சு பூஜை பண்ணுறான். நீ பார்த்ததே இல்லைப்பா, எப்படி நம்புற? பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் நமக்கும் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போ இதில் சொல்லுகிறார், ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். யார் ஒருவர் அந்த ஓசையிலேயே நின்று அந்த ஓசையை பிடித்த வண்ணமாக ஓசைக்கும் சிவத்திற்கும் வேறுபாடு இல்லாமல் கருதுகிற நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் ஓசையை விட்ட உடனேயே சிவத்தை பற்றுவார்கள். இப்போ ஓசையை பற்றி சிவத்தை நெருங்கி கொண்டிருக்கிறவர்கள் ஓசையை விட்ட பிறகு சிவத்தை பற்றுவார்கள். அந்த ரிங் மாஸ்டர் அப்படி ரிங்கில் ஆடுவார், அப்படி சர்க்கஸ் அப்படி மேலே அப்படியே அந்த இதுலேருந்து அப்படி வருகிற பொழுது அதை விட்டால் இதை டக்குன்னு இதை பிடிச்சிரு, அவ்வளோதான். இது ஸ்லிப்பாகி அதை பிடிச்சிரும், அங்கே பிடிச்சிருவார். அந்த மனம் என்ன பண்ணால் அங்கே போய் கப்புன்னு பிடிச்சிரும். அப்படி பிடிச்ச உடனே என்னாகும், மனமே கழண்டுடும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இந்த பாவனை என்பது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஈசன் அங்கே இருக்கிறான் என்று கருதுகிறோம் என்று சொன்னால் மட்டும் போதாது, ஈசன் இருப்பதாக பாவிக்கணும். அங்கே இருக்கிறார் அப்படின்னு பாவிக்கணும். அப்படி தானே பாவிச்சாரு தின்னாரு, இதை கொண்டு வந்து வைப்பார? பாவிக்கிறதுனால தானே வச்சாரு. பாவிக்கிறது அவர் அங்கே இருக்கிறதாவே கருதினார். அவர் அந்த பாவனை ரொம்ப முக்கியம். இந்த பாவனை என்பது என்னென்ன, இப்போ நாமும் தான் படம் வச்சுருக்கிறோம், படம் வைக்கிற போது அங்கே சாமி இருக்கிறாருன்னு நாம் நினைக்கிறோம், அது இருக்கிறார் என்று தெரியும். ஆனால் நமக்கு இருப்பது பாவனை அல்ல, அது அனுபவம் இல்லை. அனுபவம் என்று சொன்னால் இப்போ நாம் அங்கே அவருக்கு நைவேத்தியம் காட்டுகிறோம், படையல் காட்டுகிறோம், அவர் உண்பதாக நாம் கருதுகிறோம். அவர் திருக்கண்ணோக்கம் செய்வதே அவர் உண்பதாக நாம் கருதுகிறோம். அப்பேடிகள் வச்சிருக்கிற அந்த தண்ணீர் பந்தலுக்கு நம்ம அப்பர் சுவாமி வராரு. அப்பர் சுவாமி வருகிற பொழுது இந்த ரொம்ப தாகம் சாமிக்கு வந்தவுடனே பார்க்குறார், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். இங்கே யாரோ நல்ல மனுஷன் திருநாவுக்கரசர் ஒருத்தர் இருப்பான் போல இருக்கு. ஒரு நல்ல திருநாவுக்கரசர் இங்கே இருந்திருக்கார். தன்னை அவர் எப்போவுமே மோசமாக தான் நினச்சிக்குவார். என்ன மாதிரி ஒரு மோசமான ஆள் உண்டா, சமணத்துக்கு போய் அங்கே அடி உதையெல்லாம் வாங்கி அப்புறமா வந்து சேர்ந்தேன் அப்படின்னு தன்னை. ஏன்னா இந்த ஊரில் யாரோ ஒரு திருநாவுக்கரசர் ஒரு திருப்பார் போல. ஆனால் சாமி வச்ச பேராச்சு, சரி நமக்கு அப்புறம் 2-3 பேத்துக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு அந்த பேரை அப்படின்னு நினச்சி, சரி அப்படின்னு தான் போய் அந்த தண்ணி பந்தல்ல தண்ணி கொடுக்குறான். அதை வாங்குறாரு, தண்ணி குடித்தார், வாங்கி அந்த தண்ணீரை குடித்தார் அப்படின்னு எழுதலை சேக்கிடார். அதான் சேக்கிடார். தண்ணீரை குடித்தார் அப்படின்னு எழுதலை, தண்ணீரை பருகினார் எழுதலை. சிவகுமாராக இருந்தால் எழுதியிருப்பேன். அப்பர் வாங்கி தண்ணீரை குடித்தார், மடமடவென்று குடித்தார் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஆனால் சேக்கிடார் தெய்வ புலவராச்சே, அவர் எழுதினார். அவர் கொடுத்தானா அந்த நீரை, அந்த நீரை பார்த்து என்ன சொல்கிறாரு, அந்த நீரை கொடுத்தான். அப்பர் சுவாமி என்ன பண்ணாரானா, தண்ணீரை பார்த்தருளினார். என்ன பண்ணாரா? பார்த்தருளி. ஏன்னா சிவமாக இருக்கிறவர்கள் குடித்தாங்கன்னு சொல்லக்கூடாது. சுவாமி இப்போ முன்னால் ஏதோ வைக்கிறோம், பார்த்தருளுகிறார். திருமுன்பாக வைக்கிறோம், அவர் பார்த்தருளுகிறார். எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துடுறோம், கம்ப்ளீட்டாக இலையவே உருவிடுறான். சில வீடுகளில் சாமி இலையில் சாப்பிடுங்க நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சாமி ஏன்னா ஒரு 5 நிமிஷமாக வைக்க வேணாமாடா, அதுக்குள்ளே தர இழுத்துட்டு போயிடுற. அதுக்கு இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆனால் அவர் என்ன நினைப்பில் இருக்கிறாரு, சாப்பிடுவார் போல இருக்குது சாமின்னு நினச்சிட்டு இருக்காரு. யார்? தின்னனார். அதனால கேட்குறார், சாமி நீ சாப்பிட்டு எத்தனை நாடி ஆச்சு? என்னது மணி ஆச்சா? 8:40 ஆயிடுச்சு. சாமி என்ன நீ சாப்பிட்டியா சாமின்னு கேட்குறாரு. நாம் கேட்போம்மா, நமக்கு நல்லா தெரியும் சாமி சாப்பிடாதுன்னு. ஆனால் அவர் கேட்குறாரு, சாமி சாப்பிட்டீங்களா?
சாமி தனியாக இங்கே இருக்கிறீர், ஆரோட துணையாக நீவர் இருந்தீரே, யார் துணையா சாமி இங்கே இருக்கிற? தன்னந்தனியாக இருக்கிறீ, ரொம்ப காட்டில் கொடிய விலங்குகள் மிருகங்கள்லாம் இருக்குது சாமி, என் கையில் வில்லு இருக்குது, அம்பு இருக்குது, நாங்கள்லாம் காப்பாற்றிக்கிறோம், எங்களுக்கு வேடுவ தொழில் தெரியும் சாமி, நீ தனியாக இருக்கிறிய, உனக்கு நான் இனிமேல் ஒன்று விட்டு போக மாட்டேன், ராத்திரி ஃபுல்லாக உன் பக்கத்துலேயே நிற்கிறேன், நீ கவலைப்படாத. யார்? சாமி கவலைப்படாதுங்கிறார். நின்னாருங்க 6 நாள் தூங்காமல் காவல் நிற்கிறார், பகலெல்லாம் வேட்டை, ராத்திரி ஆனால் போய் காவல் நிற்கிறார் சாமிக்கு. நாம் நிற்போமா? சாமி நம்மளையே பார்த்துக்கும் காப்பாற்றிக்கும், அதை காப்பாற்றிக்காதான்னு போய் நல்லா இழுத்து போற்றி தூங்கிடும். ஆனால் அவர் ஏன் அப்படின்னு கேட்குறேன், நான் எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னா, அந்த பாவனைன்னு இருக்கு பாருங்க, பாவனை என்பது அனுபவம் என்று சொன்னால் சாமி அங்கே இருக்கிறார், சாமி சாப்பிட்றார், சாமி தூங்குறார், சாமி பார்க்குறார், சாமி திருப்பிள்ளை இடிச்சு, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பாவனை அதிகமாகி அது அனுபவமாக வேண்டும். அனுபவம் பெற்ற பிறகுதான் போகம். பாவனை இல்லாமல் அனுபவம் கிடையாது. இந்த பாவனைக்கு முந்திய நிலைதான் இந்த வழிபாடு, பூசை, இதெல்லாமே. இதில் முக்கியமாக இந்த பாவனை வந்து சேர்வதற்காகத்தான் அத்தனையும். அதை இங்கே சொல்லுகிறார் சுவாமி, சொல்லுகிறார் உள்குவர்னார், அந்த தியான நிலையாக உள்குவர். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின்கண், ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர், ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனை, ஓசை உணர்ந்தவர் உணர்வதுவாமே. ஓசையோடு இருக்கிற பொழுது அந்த ஈசனை எப்படி உணர்ந்தார்களோ, அந்த உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வை அப்பொழுது அவர்கள் உணர்வார்கள். ஓசை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அவரை உணர்ந்த உணர்வும், ஓசை இறந்த நிலையிலே அவனை உணர்கிற உணர்வும் இந்த பாவனை செய்தவனுக்கு அனுபவமாகும். அப்போ ஓசையோடு அவனை அனுபவிக்கின்ற அந்த நிலையும், ஓசை இல்லாமல் ஓசை இறந்த நிலையை அவனை அனுபவிக்கிற நிலையும், இந்த 2 நிலைகளையும் காணாமல் போய்விட்டால் இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயன் என்ன என்று கேட்கிறார். நம்முடைய ஆயுள் காலத்தில் இதை நாம் அடைந்து விட வேண்டாமா? இதை பெற்றுவிட வேண்டாமா? ஈசனை ஆனந்த வைக்க வேண்டாம். அப்போ சிவபூசையிலே கிடைக்கின்ற ஆனந்தம், சிவபூஜையை செய்கின்ற பொழுது அவனை ஓசை மயமாக வழிபாடு செய்தல் வேண்டும். வழிபாட்டிலே முக்கிய அங்கம் ஓசை. அந்த ஓசையை அவனுக்கு அர்ப்பணித்து, அந்த ஓசையினாலே அவனை அர்ப்பணித்து, அதுக்கு தான் அத்தனை பாடல்களை நம்ம பெரியவங்கள்லாம் பாடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. அப்போ இவற்றையெல்லாம் நாம் அந்த ஓசை மயமாக சொல்லிக்கொண்டே வந்து ஓசையெல்லாம் கடந்து 5 எழுத்திலே நின்று 5 எழுத்தையும் கடந்த நிலையிலே ஓங்கார வடிவமாக நின்று உள்ளத்திலே அவனை காணுகின்ற பெரும்பேறு இந்த உடம்பல்லவா கூட்டி செல்லுகிறது. அப்படிப்பட்ட இந்த உடம்பின் ஆயுள் காலம் குறிப்பிட்ட காலமாக இருக்கிற பொழுது அதை நாம் மிக மிக கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாமா என்று ஆயுள் பரீட்சையில் அவர் கேட்கிறார் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். 5 எழுத்தை விட வல்லமை உடையது இந்த உலகத்தில் எந்த மந்திரமும் கிடையாது. ஆதி மந்திரம் 5 எழுத்து என்று நம்முடைய சேக்கிழார் சொல்லுகிறார். ஓதிய எழுத்தாமஞ்சும் உருபினியும் வரத்தானஞ்சும்,
அஞ்செழுத்தை ஓதுகிறவர்களுக்கு பிணி வருவதற்கு அஞ்சும் என்று சொல்லுகிறார். அப்படி இந்த அற்புதமான அஞ்செழுத்தை ஓத வேண்டும். திருமந்திரம் கேட்கிற நீங்களெல்லாம் தவசீலர்கள், தவமுடையவர்கள். உங்கள் வாழ்விலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் வந்து கூடும். எல்லா விதமான சிறப்பையும் நீங்கள் அடைவீர்கள். சிவ பூசைகளிலே, சிவனுடைய வழிபாட்டிலே ஒரு வழிபாடாக விளங்குவது இந்த ஐப்பசி மாதம், இந்த தீபாவளி என்று சொல்லப்பெறுகின்ற இந்த விழா. இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த உரிய நாளிலே அமாவாசை என்று, ஐப்பசி அமாவாசை என்று தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து சிவனை வழிபாடு செய்கின்ற இந்த வழக்கத்தை மிக மிக தொன்று தொட்டு காலம் முதல் இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நாம் இப்போ இன்னும் நரகாசுரனை கொண்டாரு, அது ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ராமனுக்கு முன்னால் தீபாவளி கிடையாதா, கிருஷ்ணனுக்கு முன்னாடி தீபாவளி கிடையாதான்லாம் கேட்காதீங்க. தீபாவளி என்றைக்கு உண்டு. அஷ்ட விரதங்கள் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய விரதங்களில் ஒரு விரதம் இந்த தீபாவளி என்று சொன்னால் தீபம் ஆவளி வரிசையாக. எனவே தீபத்தை வரிசையாக வைத்து சிவனை வணங்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு விரதமாக இருந்திருக்கு. அது அப்படிப்பட்ட ஒரு விரதமாக சிவ வழிபாடு செய்கின்றவர்கள் அதை கடைப்பிடிக்கின்றார்கள். உங்களுடைய வாழ்விலே இந்த ஒளி பெருகட்டும், வளம் பெருகட்டும். திருமந்திரம் கேட்கிற உங்களுடைய வாழ்விலே எந்த குறையும் கிடையாது. சலனம் இல்லை, சஞ்சலம் இல்லை. திடமான எண்ணமும் திடமான சிந்தனையும் உடைய உங்கள் வாழ்விலே சிவபெருமானுடைய பெருங்கருணை உங்களுக்கு உண்டு. ஐந்தெழுத்தை மறவோம், திருமந்திரத்தை ஓதுவோம், எல்லா நலனும் பெறுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.